வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் கிரேஸ் அக்கா பண்ண அந்த டாப்பியோக்கா அண்ட் காலிஃப்ளவர் அரேஞ்சினி, அது கூடவே சூப்பரான அரேபியாட்டா சாஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மரவள்ளி கிழங்கு எல்லாம் வெந்துடுச்சு. இதை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கொதிக்கிற தண்ணியில் ஒரு 7லேருந்து 8 காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நம்ம அரேஞ்சினி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அரிசி இருக்குல்ல, அதை வேக வச்சு தான் செய்வாங்க. பட் நாம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக காலி ரைஸ் வச்சு செய்ய போகிறோம். காலி ரைஸ் கீட்டோ டயட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கீட்டோ டயட்டில் இருக்கீங்கன்னா அவங்க ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி காலிஃப்ளவரை வேக வச்சுட்டு கிரேட் பண்ணி இதை தான் அரிசியாக யூஸ் பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி அரேஞ்சினியை இந்த காலிஃப்ளவர் ரைஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். அடுத்து பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். நார்மல் வரமிளகாவை பேனில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன், அதை பேனில் சேர்த்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நாம் பண்ணி வச்சுருக்கோம்ல காலி ரைஸ், அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா காலிஃப்ளவர் ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாவது இந்த எண்ணெயில் வதங்கணும். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மரவள்ளி கிழங்க மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு இதில் கொஞ்சமாக பேசில் இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அடுத்து கையில் இந்த மாதிரி நல்லா தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம மரவள்ளி கிழங்கெல்லாம் கையில் ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் தண்ணி தடவிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிங்கன்னா ஒட்டாமல் வரும். இதிலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம உருண்டை பிடிப்போம்ல, அந்த மாதிரி தான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நம்ம அரேஞ்சினியில் பார்த்திங்கன்னா சீஸ் ஆட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி மொசரெல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதை சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இந்த உருண்டைக்குள்ளார வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிடணும். நல்லா எல்லா சைடுமே கவராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த சீஸ்லாம் எண்ணெயில் போகாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பால்குள்ளார சீஸ் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இந்த மாதிரி மைதா மாவில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக முட்டையை அடிச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மைதா மாவில் டிப் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடுமே கோட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய அரேஞ்சினிக்கு நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்மளுடைய பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நாம் அரேபியாட்டா சாஸ் பண்ணிடலாம். நான் 2 தக்காளியை இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கிறேன். அப்புறம் தக்காளி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வேக வச்சு எடுத்தோம்ல, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு தக்காளி மட்டும்தான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இன்னொரு தக்காளியை இந்த மாதிரி பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது நம்ம தக்காளி எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதில் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்மளோட சாஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க பேசில் லீவ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அரேபியாட்டா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை உங்ககிட்ட பேசில் லீவ்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஹெர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த அரேபியாட்டா சாஸ் வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்மளோட அந்த அரான்சினி பால்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுருங்க. ஸோ சூப்பரான சீஸியான நல்ல கிறிஸ்பியான அரான்சினி பால் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.